வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தீண்டாமைக்கு எதிராக அரசு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை உயர்நிலை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் காலம் தாழ்த்துவது சமூக நீதி அரசுக்கு அழகல்ல. ஆதிதிராவிடர் நலத்துறையின் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் திருமாவளவன் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாக ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பொதுக்குழு தீர்மானங்களை அங்கீகரிக்குமாறு ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி இபிஎஸ் தொடர்ந்த வழக்கிலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கர்நாடகாவில் 189 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. 52 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. நாட்டில் வீடு இல்லாமல் இருக்கும் பலரில் தாமும் ஒருவன். வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மக்களுடன் இருப்பேன் என ராகுல் காந்தி உறுதி. அருணாச்சல பிரதேசம் எப்போதுமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. எதிர்ப்பு மூலம் நிதர்சனத்தை மாற்ற முடியாது என சீனாவுக்கு மத்திய அரசு பதிலடி. யுக்ரைனுக்கு புதிய ராணுவ உதவிகளை வழங்குவோம். ரஷ்யா மீது பொருளாதார தடைகளையும் அறிவித்தது கனடா. சென்னையில் சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. சென்னை அணியின் கேப்டனாக 200வது போட்டியில் களமிறங்குகிறார் தோனி. இனி விரிவான செய்திகள். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துறை சார்ந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதை உறுதி செய்ய சிறப்பு சட்டம் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சி.வி. கணேசன், ராமச்சந்திரன் மற்றும் குழு உறுப்பினர்கள் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துறை சார்ந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதை உறுதி செய்ய சிறப்பு சட்டம் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் செவ்வனே செயல்படுத்துவதை உறுதி செய்ய தனி சட்டம் ஒன்றை ஏற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உரிய ஆலோசனைக்கு பின்னர் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுயமரியாதை சமதர்ம சமூகத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். நிதி ஒதுக்கீடுகளால், தொலைநோக்கு பார்வையால், கண்காணிப்பால் மற்ற வளர்ச்சிகளை நாம் எட்டிவிடலாம். ஆனால் சமூக வளர்ச்சியும் சிந்தனை வளர்ச்சியும் அப்படிப்பட்டதல்ல. அது மக்கள் மனங்களில் உருவாக வேண்டும். மக்கள் மனதில் மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் காலம் தாழ்த்துவது சமூக நீதி அரசுக்கு அழகல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். வேங்கை வயல் பிரச்சனையில் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. அது சமூக நீதி அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக அமைந்துவிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். பஞ்சமி நிலத்தை கண்டறிவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் நியமிக்கப்பட்ட நீதியரசர் மருதமுத்து அவர்களின் தலைமையிலான ஆணையத்தை புதுப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும், பஞ்சமி நிலங்களை கண்டறிய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம். கடந்த கால ஆட்சி விளையாட்டுத்துறையை விளையாட்டாக பார்த்ததாகவும் தற்போது பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு அந்த துறையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வழக்கமாக விளையாட்டுத்துறை என்பதை விளையாட்டாக பார்ப்பது போன்ற நிலை இதற்கு முன்பு இருந்தது. பள்ளிகளில் பிடி பீரியடை மற்ற ஆசிரியர்கள் கடன் வாங்கி அவங்க சிலபஸை முடிச்சிடுவாங்க. மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர்லாம். அந்த மாதிரி விளையாட்டுத்துறைக்கான இடத்தை மற்ற துறைகள் ஆக்கிரமித்திருந்து ஒரு நிலை முன்பு இருந்தது. நம்முடைய கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கைகளால் விளையாட்டுத்துறைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கூட லைட்டான அமைச்சர்ல வெயிட்டான அமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாரு. நன்றி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் தனது காலணிகளை உதவியாளரை அழைத்து எடுக்க சொன்ன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை மாத திருவிழா வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவை சிறப்பான முறையில் நடத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்திருந்தார். அப்போது கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு தனது காலணிகளை உதவியாளரை அழைத்து எடுக்க சொன்ன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி அனைவரும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு சமத்துவம், மனித மாண்பு தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பொதுவாக காவல்துறை அதிகாரிகளிடத்தில் தலித் விரோத உளவியல் என்பது மேலோங்கி இருக்கிறது. எனவே காவல்துறை அதிகாரிகளுக்கு சமூக நீதி தொடர்பாக, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பாக, சமத்துவம் தொடர்பாக விழிப்புணர்வு பயிற்சியை அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியருக்கும் சென்சிட்டைசேஷன் விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த கூட்டத்திலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். IAS IPS படித்த அதிகாரிகளுக்கும் சமத்துவம் தொடர்பான, மனித மாண்பு தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாக பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளன. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து OPS தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இந்நிலையில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டி வழக்கினை முன்கூட்டியே விசாரிக்க வேண்டுமென OPS தரப்பு முறையிட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் OPS தரப்பு மனுக்களை இன்று விசாரிக்க உள்ளனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் தேர்தல், OPS நீக்கம் உள்ளிட்ட புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக களமிறங்க உள்ளதால் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி புருஷேந்திரகுமார் இன்று விசாரிக்கிறார். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 14ஆம் தேதியை பொது விடுமுறையாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. டாக்டர் அம்பேத்கர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மோவ் எனும் நகரில் பிறந்தார். நாட்டின் மிக பெரும் சமூக சீர்திருத்தவாதியாக கொண்டாடப்படும் இவர் கல்வி, பொருளாதாரம், அரசியல், சட்டம் உள்ளிட்டவைகளில் சிறந்து விளங்கினார். இந்நிலையில் அம்பேத்கர் பிறந்த நாளான வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியை பொது விடுமுறை தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நாளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் போன்ற அனைத்திற்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேஷ் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய 11 இடங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு செல்வதைப் போலவே இந்திய தலைவர்கள் அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு செல்வதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேஷ் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக எப்போதும் இருக்கும் என்றும் இதுபோன்ற எதிர்ப்பு மூலம் நிதர்சனத்தை மாற்றிவிட முடியாது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே தேசியவாத கட்சித் தலைவர்கள் சரத்பவாரை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். மும்பையில் உள்ள சரத்பவாரின் இல்லத்திற்கு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி 2ஆக உடைந்த நிலையில் கட்சியும் சின்னமும் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே வசம் இருந்து வருகிறது. கட்சியை மீட்க போராடி வரும் உத்தவ் தாக்கரேவின் இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார்
ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவை சந்தித்து பேசினார். லாலு பிரசாத் யாதவ் டெல்லியில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்கியிருக்கிறார். அங்கு சென்ற நிதிஷ்குமார் லாலு பிரசாத்தின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். அப்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதித்தனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பாஜகவை எதிர்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒருபுறம் லாலு பிரசாத் யாதவின் மகனும் பீகார் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரான நிலையில் மறுபுறம் நடைபெற்ற இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாஜகவிற்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா மற்றும் ராகுல்காந்தி உரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி கேள்வி கேட்பவர்களை அவமானப்படுத்தவும் தாக்கவும் பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஜனநாயகத்தை குலைக்க முயற்சிப்பதாகவும் அதானிதான் பிரதமர் என்றும் இந்திய மக்கள் அல்ல என்றும் பிரியங்கா காந்தி புகார் கூறியுள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி நாட்டில் வீடு இல்லாமல் இருக்கும் பலரில் தாமும் ஒருவன் என்றும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் வயநாடு தொகுதி மக்களுடன் இருப்பேன் என்றும் ராகுல்காந்தி உறுதிபட கூறினார். கர்நாடகாவில் வரும் மே 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி 2 கட்டங்களாக வேட்பாளர்களை அறிவித்து களப்பணியை தொடங்கியது. ஆனால் ஆளும் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் முதற்கட்டமாக 189 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 52 பேர் புதுமுகங்கள், 8 பேர் பெண்கள். பல எம்எல்ஏக்களின் பெயர்கள் விடுபட்டுள்ளன. 32 வேட்பாளர்கள் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், 30 பேர் பட்டியல் சமூகத்தையும் 16 பேர் பழங்குடியினர் சமூகத்தையும் சேர்ந்தவர்கள். கனகபுரா தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் டி.கே. சிவக்குமாரை எதிர்த்து போட்டியிடுகிறார். சிக்காங்காங் தொகுதியில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை போட்டியிடுகிறார். கலாஷேத்ரா பாலியல் புகார் விவகாரம் தொடர்பாக மாணவிகளிடம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இன்று விசாரணை நடத்தவுள்ளது. கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மாணவிகள் போராட்டம் நடத்தியதை அடுத்து 4 பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்களில் பேராசிரியர் ஹரிபத்மன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் செவ்வாய்க்கிழமை கல்லூரி முதல்வர் உள்ளிட்டவர்களை விசாரித்தது. அதன் தொடர்ச்சியாக மாணவிகளை இன்று கல்லூரி வளாகத்தில் சந்தித்து விசாரணை நடத்தவுள்ளது. இதற்காக அனைத்து மாணவிகளுக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. யுக்ரைனுக்கு புதிய ராணுவ உதவிகள் வழங்கியதோடு ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை கனடா அரசு அறிவித்துள்ளது. டொரண்டோவில் யுக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஷமிஹால், கனட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கனட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, ரஷ்யாவுடனான போருக்கு உதவியாக யுக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை அனுப்புவோம் என்று அறிவித்தார். அதோடு ரஷ்யாவைச் சேர்ந்த 14 தனியார் மற்றும் 34 நிறுவனங்களுக்கும் தடை விதிப்பதாக அறிவித்தார். ரஷ்ய நிதித்துறையுடன் தொடர்புடைய 9 நிறுவனங்களுக்கு கூடுதல் தடைகளை அறிவிப்பதாகவும் கனட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். வரும் காலங்களில் ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு மூலம் கிடைக்கும் வருமானம் உயரும் என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தலைநகர் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய எண்ணெய் அல்லாத மற்றும் எரிவாயு வருவாய் சுமார் 14% அதிகரித்துள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டு உலக சந்தைகளில் விலை நிர்ணய சூழல் காரணமாக அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகளுக்கு மத்தியில் 2வது காலாண்டின் முடிவில் நிலைமை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கான வெளிப்புற அபாயங்கள் நீங்கவில்லை என்றும் அதிபர் புட்டின் சுட்டிக்காட்டினார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. இதையொட்டி இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே ஐபிஎல் டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் மிக அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக ரசிகர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மொத்தமுள்ள இருக்கைகளில் 40% டிக்கெட்டுகள் மட்டுமே ரசிகர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. 60% டிக்கெட்டுகள் கார்ப்பரேட் ஸ்பான்சர்கள், பிரபலங்கள் உள்ளிட்டோருக்கு செல்வதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரொம்ப நேரம் நின்றுட்டு டிக்கெட் கிடைக்கல. ஆனால் வெளியில் மட்டும் டிக்கெட் எல்லா இடத்தும் கிடைக்குது. உள்ளே பார்த்தா காலியாகவே தான் இருக்குது. பட் ஆனால் டிக்கெட் வெளியில் எங்களுக்கு கீழே நின்னாலும் கிடைக்க மாட்டேங்குது. பட் அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் உள்ள ஸ்டேடியம் பார்த்தா காலியாக தான் இருக்கும். ஒன் டைமும் அப்படி தான் காலியாக இருந்தது. இந்த டைமும் எப்படி இருக்குன்னு தெரியல. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தீண்டாமைக்கு எதிராக அரசு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை உயர்நிலை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் காலம் தாழ்த்துவது சமூக நீதி அரசுக்கு அழகல்ல. ஆதிதிராவிடர் நலத்துறையின் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் திருமாவளவன் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாக OPS தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பொதுக்குழு தீர்மானங்களை அங்கீகரிக்குமாறு ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி EPS தொடர்ந்த வழக்கிலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கர்நாடகாவில் 189 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. 52 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. நாட்டில் வீடு இல்லாமல் இருக்கும் பலரில் தாமும் ஒருவன். வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மக்களுடன் இருப்பேன் என ராகுல் காந்தி உறுதி. அருணாச்சல பிரதேசம் எப்போதுமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. எதிர்ப்பு மூலம் நிதர்சனத்தை மாற்ற முடியாது என சீனாவுக்கு மத்திய அரசு பதிலடி. யுக்ரைனுக்கு புதிய ராணுவ உதவிகளை வழங்குவோம். ரஷ்யா மீது பொருளாதார தடைகளையும் அறிவித்தது கனடா. சென்னையில் சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் IPL போட்டியில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. சென்னை அணியின் கேப்டனாக 200வது போட்டியில் களமிறங்குகிறார் தோனி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.